Today we are going to see Standard 5th Science Term 2 Lesson 1 Food Part 2. லாஸ்ட் கிளாஸில் டெஃபிஷியன்சி டிசீசஸ் பார்த்தோம். டெஃபிஷியன்சி டிசீசஸ் அப்படின்னா நம்ம வந்து குட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் தேவை. அந்த கரெக்டான ப்ரொப்போர்ஷன் இல்லாமல் ஒன் ஆர் மோர் நியூட்ரிஷன்ஸ் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா டிசீசஸ் வந்து வரும். அந்த டிசீசஸ் தான் டெஃபிஷியன்சி டிசீசஸ். அதில் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீசஸ், விட்டமின் அண்ட் மினரல் டெஃபிஷியன்சி டிசீசஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீசஸ். மராஸ்மஸ் அண்ட் குவார்ச்சியாக்கர் ஆர் த ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீசஸ். ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கறனால மராஸ்மஸ் அண்ட் குவார்ச்சியாக்கர் டிசீசஸ் வந்து வருது. த சைல்டு அஃபெக்டட் பை மராஸ்மஸ் loses weight and it will appear as though bones are covered by skin. எந்த ஒரு குழந்தை வந்து மராஸ்மஸால் அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த குழந்தையோட பாடி எப்படி இருக்கும் அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகிருக்கும். அதனோட போன்ஸ் எல்லாமே ஸ்கின்னால் கவர் ஆகிருக்கிற மாதிரி, அதாவது போத்துன மாதிரி இருக்குமா. பாருங்கள், இந்த பிக்சரில் செகண்டாக இருக்கிற குழந்தை தான் வந்து மராஸ்மஸால் அஃபெக்ட் ஆகிருக்கிற குழந்தை. த சைல்டு அஃபெக்டட் பை குவார்ச்சியாக்கர் டெவலப்ஸ் அண்ட் என்லார்ஜ்டு பெல்லி வித் ஸ்வெல்லன் ஃபேஸ் அண்ட் ஃபீட். எந்த ஒரு குழந்தை குவார்ச்சியாக்கர் டிசீஸால் அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த குழந்தையோட பாடி எப்படி இருக்கும் அப்படின்னா அதனோட பெல்லி நார்மல் சைஸ் இல்லாமல் பெருசாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் அதனோட ஃபேஸு ஃபீட்டு எல்லாமே வீங்கி போய் இருக்குமா. பாருங்கள், ஃபர்ஸ்ட் பிக்சரில் இருக்கிற பேபி. By eating protein-rich foods like egg, milk, fish and green leafy vegetables, we can avoid protein deficiency diseases. இந்த மராஸ்மஸையும் குவார்ச்சியாக்கர் டிசீசஸும் வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்னா ப்ரோட்டீன் நிறைஞ்சிருக்கிற ஃபுட்டை சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மராஸ்மஸ் குவார்ச்சியாக்கர் டிசீசஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். லைக் எக்கு, மில்க்கு, ஃபிஷ்ஷு, பச்சை காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீசஸ் வராமல் தடுக்கலாம். நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பாருங்கள். Kwashiorkor disease is found more among people in developing countries. இந்த Kwashiorkor diseases வந்து எங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வளர்ந்து வரும் நாடுகளில் தான் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. It is because their diet is high in carbohydrates which is cheaper and low in proteins which is costly. As they live below poverty line, they could not afford ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய எடுத்துக்கிறதுனாலையும் ப்ரோட்டீன்ஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கிறதுனாலையும் தான் இந்த குவார்ச்சியாக்கர் டிசீசஸ் வந்து வருது. ஏன் அவங்க கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது வந்து காஸ்ட்டு கம்மியாக இருக்கறனால. ஏன் அவங்க ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கல அப்படின்னா அவங்களால வாங்க முடியல, ஏன்னா அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கறனால. நெக்ஸ்ட்டு விட்டமின் அண்ட் மினரல் டெஃபிஷியன்சி டிசீசஸ். Certain diseases are caused by deficiency of vitamins and minerals. By eating vitamin and mineral rich food items can avoid these diseases. அதாவது விட்டமின் அண்ட் மினரல்ஸ் வந்து கம்மியாக இருக்கனால சர்டன் டிசீசஸ் வந்து உருவாகுது. அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா விட்டமின் அண்ட் மினரல் நிறையா இருக்கிற ஃபுட்டை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா இது மாதிரியான டிசீசஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியும். The following table gives some of the diseases caused by deficiency of vitamins and minerals and the food items which rectify them. கீழே டேபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த விட்டமின் வந்து கம்மியாக இருக்கனால, விட்டமின் அண்டு மினரல் கம்மியாக இருக்கனால என்ன டிசீசஸ் வரும், அதுக்கு என்ன ஃபுட்டு சாப்பிட்டா அதை ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறத கீழே டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். நேம் ஆஃப் த விட்டமின் அண்டு மினரல், நேம் ஆஃப் த டிசீஸ், food containing the vitamin and mineral.
விட்டமின் ஏ கம்மியாச்சு அப்படின்னா நைட் பிளைண்ட்னஸ், அதாவது மாலைக்கண் நோய் வந்து உருவாகும். அதை வராமல் தடுக்கணும் அப்படின்னா என்ன ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா எக்கு, மில்க்கு, கேரட், பப்பாயா. விட்டமின் பி கம்மியாக இருக்கனால பெரி அப்படிங்கிற டிசீசஸ் வந்து வரும். அதுக்கு மில்க்கு, பீஸு, சீரியல்ஸு, க்ரீன் வெஜிடபிள்ஸ். விட்டமின் சி வந்து ஸ்கர்வி, அதுக்கு ஆம்லா, நெல்லிக்காய், ஆரஞ்சு, லெமன், டொமேட்டோ. விட்டமின் டி வந்து ரிக்கெட்ஸ், சன்லைட்டில் இருக்கணும். அது இல்லாமல் மில்க்கு, எக்கு, ஃபிஷ்ஷு. அடுத்து விட்டமின் இ ஸ்டெரிலிட்டி அப்படின்னா மலட்டுத்தன்மை, அது வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா ஆப்பிள், வீட்டு, க்ரீன் வெஜிடபிள்ஸ். விட்டமின் கே வந்து கம்மியாக இருக்கனால என்ன டிசீசஸ் வருமோ அப்படின்னா ஹெமரிச் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது இரத்த கசிவு, அதாவது பாடியில் எங்கே வேணாலும் வந்து பிளட் வந்து லாஸ் ஆகலாம். இன்னர் ஆகட்டும் இல்லைனா எக்ஸ்டர்னல் ஆகட்டும், எங்கே வேணாலும் பிளட் லாஸ் ஆகும். அதுதான் வந்து ஹெமரிச். அது வராமல் தடுக்கணும் அப்படின்னா க்ரீன் வெஜிடபிள்ஸ், டொமேட்டோ, கேபேஜ். அடுத்தது வந்து அயோடின். அதுக்கு அயோடின் கம்மியாச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா கோயடா. அது வந்து என்ன அப்படின்னா அதாவது கழுத்து பகுதியில் வந்து வீங்கி போகிறனால, லைக் தைராய்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து அயோடின் கம்மியாக இருக்கனால அது வராமல் தடுக்கணும் அப்படின்னா என்ன சாப்பிட்ணும் அப்படின்னா அயடைஸ்டு சால்ட் வெஜிடபிள்ஸ். அடுத்தது அயன் வந்து கம்மியாச்சு அப்படின்னா அனிமியா வரும், இரத்த சோகைன்னு சொல்லுவாங்கள்ல அது. இது வந்து என்ன அப்படின்னா பாடியில் ரெட் பிளட் செல்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் செயலிழக்கிறனால இந்த இரத்த சோகை வந்து வரும். இது வராமல் தடுக்க கேஷ்யூஸ், அதாவது முந்திரி பருப்பு, பீன்ஸு அண்ட் லென்டில்ஸ் அப்படின்னா பயிறு வகைகள், ஸ்பினாச் கீரை வகைகள்லாம் சாப்பிட்ணும். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 5 ஃபுட் பிரமேட். ஃபுட் பிரமிட் இஸ் டிசைன் டு செலக்ட் ஹெல்த்தி ஃபுட்டை செலக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் ஃபுட் பிரமிடை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. டிபெண்டிங் அப்பான் our work, age and sex, the requirement of various nutrients vary from person to person. அவங்கவுங்க வேலைக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரியும் ஆனா பொண்ணா அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் நிறைய நியூட்ரிஷன்ஸு பர்சன் டு பர்சன் வந்து வேரி ஆகும். For example, growing children need more proteins in their food. People doing hard physical work labor need more carbohydrate and fats in their diet. வளர்கிற குழந்தைக்கு அவங்களோட ஃபுட்டில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் வந்து தேவை. அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் லேபருக்கு அவங்களோட ஃபுட்டில் வந்து கார்போஹைட்ரேட் ஃபேட்ஸ் வந்து தேவை. Eating healthy breakfast helps to improve concentration and eat boost metabolism also. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மெட்டபாலிசம் வந்து பூஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ்டு டயட். த ஃபுட் வி நார்மலி ஈட் இன் எ டே இஸ் ஆர் டயட். நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்மளோட டயட். For growth and maintenance of good health, our diet should have all the nutrients in right quantities. Such as diet is called balanced diet. நம்ம வளர்கிறதுக்காகவும் அண்ட் தென் நம்மளோட குட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் வந்து ரைட் குவான்டிட்டிஸில் கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் எடுத்துக்கணும். அதாவது அந்த டயட்டை தான் வந்து பேலன்ஸ்டு டயட்டுன்னு சொல்கிறோம். பல்சஸ் பருப்பு வகைகள், கிரவுண்ட்நட் நிலக்கடலை, சோயாபீன்ஸ், ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ், அதாவது முளைச்ச பயிர்கள்லாம் சொல்கிறோம்ல, அதாவது பச்சைப்பயிறு, அப்புறம் மூக்கடலை, இதெல்லாம் வந்து ஒரு நாள் இல்லைனா 2 நாள் ஊற வச்சு அடுத்த நாள் வாஷ் பண்ணிட்டு ஒரு வெள்ளை காட்டன் துணியில் வந்து டைட்டாக கட்டி வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா அதில் முளைப்பு வந்திருக்கும். ஸோ அந்த ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ்லாம் சாப்பிட்ணும். அடுத்தது வந்து பர்மெண்டட் ஃபுட்ஸ், அதாவது புளிக்க வச்ச உணவுகள்லாம் சாப்பிட்ணும். பனானா, ஜாகரி, சீசனல் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், அதாவது எந்தெந்த சீசனுக்கு எந்தெந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு கிடைக்குதோ அந்தந்த சீசனில் கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ணும். சளி பிடிக்குது, காய்ச்சல் வரும், அந்த ஃப்ரூட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணக்கூடாது. அந்தந்த சீசனில் கண்டிப்பாக சாப்பிட்ணும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணும், என்ன தரும் அப்படின்னா ப்ரொவைட் மோர் நியூட்ரியன்ஸ்.
நம்மளுக்கு நிறைய நியூட்ரியன்ஸை தரும். Therefore, one can have a balanced diet without much expense. நம்ம கரெக்டான பேலன்ஸ்டு டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகாது. Some major food items are given in the table below. ஃபுட் ஐட்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு டேபிளில் கீழே கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். மேஜர் ஃபுட் ஐட்டம்ஸ் சோர்சஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அது வந்து எந்தெந்த ஃபுட்டில் இருக்குது. ஹனி, சுகர் கேன், ஃப்ரூட்ஸ், ஹோல் கிரெயின்ஸ், வெஜிடபிள்ஸ், ரைஸ். அடுத்து வந்து ப்ரோட்டீன்ஸ், லெக்யூம்ஸ்னால் கிட்னி பீன்ஸ் வெடிச்சு வருதில்ல அதில், பல்சஸ், நட்ஸ், சோயாபீன், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ஃபிஷ்ஷு, எக்கு, மில்க்கு. அடுத்து ஃபேட்ஸ் கொழுப்பு எதில் இருக்குன்னா எக்கு ஒழுக்கு அதாவது முட்டையோட அந்த மஞ்சக்கரு. அடுத்தது வந்து என்னென்னா சேச்சுரேட்டட் ஆயில் அதாவது பட்டர், கோகோனட் ஆயில் இதெல்லாம். மீட் அடுத்தது. நெக்ஸ்ட் இந்த பிரமிட் பாருங்கள். ஃபேட், ஆயில், சால்ட் அண்டு சுகர். அடுத்தது வந்து அதாவது ஃபேட் ஆயில்னால் கொழுப்பு எண்ணெய் சொல்லுவாங்கள்ல அது, சால்ட் அண்டு சுகர். அடுத்து வந்து மில்க், ஆல்டர்னேட்டிவ் மில்க்குக்கு பதிலாக நம்ம மீட்டு கூட எடுத்துக்கலாம். மீட்டு, ஃபிஷ்ஷு, எக்கு இது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் இது இல்லைன்னா அது. அடுத்து வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு. நெக்ஸ்ட் வந்து கிரைன்ஸ் இது எல்லாத்தையும் சாப்பிட்ணும். நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பாருங்கள். ஸ்பினாச் அண்டு பொன்னாங்கண்ணி கீரை ஆர் சம் ஆஃப் த லோ காஸ்ட் ஹைலி நியூட்ரிட்டிவ் food materials. They contain more minerals, vitamins and fibers, nutrients. They are available in all seasons. அதாவது ஸ்பினாச்சும் பொன்னாங்கண்ணியும் வந்து கீரையும் வந்து எல்லா சீசன்லேயும் கிடைக்கிது. இது ரொம்ப லோ காஸ்ட்டு. இதில் நிறையா வந்து என்ன இருக்குது அப்படின்னா விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ் வந்து இருக்குது. இது கண்டிப்பாக நம்ம எல்லா சீசன்லேயும் கிடைக்கும். அதனால் நம்ம எடுத்துக்கலாம். Letter 6 கிச்சன் சேஃப்டி. Kitchen is an important place in our home. We prepare our food in the kitchen. We use gas cylinders for cooking. Some of us may use electric stoves. The equipments and the environment in the kitchen may be little dangerous. So we need to be cautious and careful. The dangers related to the things used in the kitchen and the safety measures to be taken are explained below. நம்மளோட வீட்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளேஸ் எது அப்படின்னா கிச்சன். நம்ம வந்து ஃபுட்டை வந்து கிச்சனில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். நம்ம குக் பண்ணுறதுக்கு கேஸ் சிலிண்டர்ஸோ எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸோ வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த கிச்சனோட என்விரான்மெண்ட் அந்த கிச்சனில் யூஸ் பண்ண அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டேஞ்சர். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எந்தெந்த திங்ஸை யூஸ் பண்ணால் டேஞ்சர், அதை எப்படி சேஃப்டியை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க வாங்க. Gas catches fire easily. Once gas is leaked, there may be dangerous consequences. So we need to be careful while handling cylinders. The following table gives what should we do and what we should not do while handling gas cylinders. கேஸ் வந்து ஈஸியாக வந்து ஃபயரை பற்றிக்கும். ஸோ நம்ம கண்டிப்பாக கான்சீக்வன்ஸ் அப்படின்னா என்னென்னா அதனோட விளைவுகள் வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கும் கேஸ் லீக் ஆகும்போது. ஸோ அதனால் சிலிண்டர்ஸை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். எதை நம்ம செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத டேபிளில் கொடுத்துக்கிறாங்க வாங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. டூஸ் டோன்ட்ஸ். Keep the cylinders in vertical position at plain level and in a well-aired place. ரொம்ப காற்றோட்டமான பகுதியில் தான் ஆக்சுவலாக கிச்சன் அமைச்சிருக்கணும். டோர்ஸு விண்டோஸ்லாம் இருக்கணும். அதாவது இந்த சிலிண்டர்ஸ் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா பிளைன் லெவல் அப்படின்னா சமமான பகுதியில் வெர்டிக்கல் பொசிஷன் கரெக்டாக நேராக தான் நிறுத்தி வைக்கணும் சிலிண்டர்ஸை. Do not keep the cylinders in horizontal or inverted position. அதாவது படுக்க வைக்கவோ இல்லை தலைகீழாக வைக்கக்கூடாது. Keep the lighter ready and then turn on the gas stove knob. நாப் அப்படின்னா அந்த ரவுண்டு ஸ்விட்ச் கேஸில் ஸ்டவ்வில் வந்து இருக்குள்ள அந்த ரவுண்டு ஸ்விட்சு. அந்த ரவுண்டு ஸ்விட்சை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டரை கிட்ட கொண்டு போய் வச்சு தான் ரவுண்டு ஸ்விட்சை ஆன் பண்ணணும். Do not turn the gas stove knob before lighting the lighter.
இட் மே லீடு டு கேஸ் லீக்கேஜ். நம்ம அந்த ரவுண்டு நாப்பை வந்து ஆன் பண்ணோட்டி அதுக்கப்புறம் இந்த லைட்டரை வந்து லைட்டரை அடிக்கக்கூடாது, இதனால் வந்து கேஸ் லீக் ஆகும். ஸோ கீப் த விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் ஓப்பன் டு என்ஷூர் வென்டிலேஷன் இன் கேஸ் லீக்கேஜ். இன்கேஸ் வந்து கேஸ் லீக் ஆச்சு அப்படின்னா டோர்ஸும் விண்டோஸும் ஓப்பன் பண்ணணும். டோன்ட் டர்ன் ஆன் எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் இன் த கிச்சன் இஃப் தேர் இஸ் எ கேஸ் லீக்கேஜ் இட் மே லீடு டு ஃபயர். நம்ம கேஸ் லீக் ஆனப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ், அதாவது எலக்ட்ரிக் சம்மந்தமான பொருளை வந்து ஆன் பண்ணக்கூடாது. லைக் ஸ்விட்ச் ஆன் பண்ணக்கூடாது, மிக்சியோ கிரைண்டரோ அது மாதிரி எந்த ஒரு திங்ஸையும் ஆன் பண்ணக்கூடாது. ஆல்வேஸ் யூஸ் ISI ஸ்டாண்டர்டு கேஸ் ஸ்டவ்ஸ், ரெகுலேட்டர்ஸ் அண்ட் கேஸ் டியூப்ஸ். எப்போவுமே வந்து ISI முத்திரை குத்தின திங்ஸை தான் யூஸ் பண்ணணும். லைக் கேஸ் ஸ்டவ்ஸு, ரெகுலேட்டர்ஸ், கேஸ் டியூப்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ISI அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டியூட். அதாவது நம்மள இந்தியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த சர்டிஃபிகேஷன் மார்க் வந்து குத்திருப்பாங்க, அதாவது ISI முத்திரை. டு நாட் யூஸ் லோ குவாலிட்டி கேஸ் ஸ்டவ்ஸ், டியூப்ஸ் அண்ட் ரெகுலேட்டர்ஸ், இட் மே லீடு டு கேஸ் லீக்கேஜ். ஸோ நம்ம கண்டிப்பாக லோ குவாலிட்டியில் இருக்கிற கேஸ் ஸ்டவ்ஸோ டியூப்ஸோ ரெகுலேட்டர்ஸோ யூஸ் பண்ணக்கூடாது, இதனால் கேஸ் லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ். Do not operate electrical appliances with wet hands because it leads to electric shocks. அதாவது நம்ம எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான திங்ஸை வந்து வெட் ஹேண்ட், ஈரமான கையில் வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடாது, இதனால் எலக்ட்ரிக் ஷாக் ஆகிற சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபயர். டு நாட் கீப் த இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல்ஸ் லைக் கெரோசின் எக்ஸட்ரா நியர் த ஸ்டவ்ஸ். இன்ஃப்ளேமபிள் அப்படின்னா எரியக்கூடிய மெட்டீரியல்ஸ், கெரோசின் மாதிரி எரியக்கூடிய பொருளை, சீக்கிரமாக நெருப்பு பற்றிக்கிற பொருளை வந்து ஸ்டவ்ஸ் பக்கத்தில் வைக்கக்கூடாது. In case of person clothes catching fire, cover the person with a thick blanket or carpet. ஏதாவது ஒரு பர்சன்ஸோட க்ளோத் வந்து ஃபயர் பற்றிக்கிச்சு அப்படிங்கும்போது நம்ம பிளாங்கெட்டோ இல்லை கார்பெட், அதாவது சாக்கு பையெல்லாம் போட்டு சுற்றுவாங்களா, அது மாதிரி போட்டு திக் பிளாங்கெட்டை அந்த பர்சன் மூலம் கவர் பண்ணணும். இஃப் கெரோசின் ஆர் ஆயில் கேச்சஸ் ஃபயர், யூஸ் சாண்ட் டு புட் அவுட் த ஃபயர். கெரோசின் இல்லைனா ஆயில் வந்து ஃபயர் வந்து கேட்ச் பண்ணிடுச்சு அப்படின்னா சாண்ட், மண்ணை தூவி தான் அந்த ஃபயரை அணைக்கணும். இஃப் சாலிட் மெட்டீரியல்ஸ் லைக் வுட் கேட்ச் ஃபயர், யூஸ் வாட்டர் டு புட் அவுட் த ஃபயர். சாலிட் மாதிரி, அதாவது வுட்டெல்லாம் ஃபயர் பற்றிக்கும் போது நம்ம வந்து வாட்டரை ஊற்றி அமைக்கணும். இஃப் அன் எலக்ட்ரிக்கல் அப்ளைன்ஸ் கேச்சஸ் ஃபயர், அன்பிளக் த அப்ளைன்ஸ் அண்ட் டிஸ்கனெக்ட் த எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான திங்ஸ் வந்து ஃபயர் பற்றிக்கும் போது அன்பிளக் பண்ணணும், அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டியை வந்து ஆஃப் பண்ணணும். யூஸ் ப்ராப்பர் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் டு புட் அவுட் த ஃபயர். அதாவது கரெக்டான அணைப்பான், எக்ஸ்டிங்விஷர் அப்படின்னா அணைப்பானை பயன்படுத்தி நம்ம ஃபயரை வந்து அமைக்கணும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். கிளாஸ் ஏ அப்படின்னா வுட்டு, பேப்பர் இதை அமைக்கிறதுக்கு வாட்டர் எக்ஸ்டிங்விஷரை பயன்படுத்தணும். கிளாஸ் பி லிக்யூட் கேஸஸ் ஃபியூல்ஸ்க்கு கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணணும். கிளாஸ் சி எலக்ட்ரிக்கல் சோர்சஸ், அதுக்கு ட்ரை கெமிக்கல்ஸ் லைக் சாலிட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சோடியம் பயோகார்பனேட். Burns. In case of minor burns, the burned area should be held under cool running water for some time and proper medical treatment should be given. எங்கேயாவது தீக்காயம் சின்னதாக ஏற்படும் போது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டேப் வாட்டரை திரிவிட்டு ஓடிட்டுருக்கிற வாட்டரில் வந்து பேர்ன் ஆகிய ஏரியாவை வந்து காமிக்கணும். அதுக்கப்புறமே வந்து கரெக்டான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எனி பிளஸ்டர் இஸ் ஃபார்ம்ட் ஷுட் நாட் பி பிரிக்டு. ஏதாவது வந்து கொப்பளை மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து குத்தி விடக்கூடாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.